வணக்கம் மக்களே. ரீசெண்டாக கதை டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் படி நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி நான் ஃபாலோ பண்ணது தான் மகாபாரத கதைகள். அந்த மகாபாரத கதைகளுக்குள்ள குட்டி குட்டியாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கதைகளை ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது ஒரு கம்பேரிசன் மைண்ட் செட்டுக்கு ட்ராவல் ஆச்சு என்னோடய மைண்டு. ஆமாங்க, அன்னைக்கு இருந்த மகாபாரத கதை மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அன்னைக்கு ஒரு கடவுள் அங்கே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சரி பண்ணார். ஆனால் இன்னைக்கு நமக்குன்னு யார் இருக்கா? என்னதான் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் ஒரு காற்று விசல் இருக்க தானே செய்யுது. இன்னைக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை வேற, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேற. அப்போது இந்த பிரச்சனையை எப்படிங்க சரி பண்ணுறது? சைக்காலஜியில் காலையில் நம்ம எந்திரிச்சதில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யாராவது ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறோம்? 5 வகையான கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று செல்ஃப் கம்யூனிகேஷன், நமக்கு நாமே தொடர்பில் இருக்கிறது. ரெண்டாவது கம்யூனிகேட் வித் லவ்டு ஒன்ஸ், நம்ம விரும்பியவர்களோட நெருங்கியவர்களோட கம்யூனிகேட்டில் இருக்கிறது. மூணாவது கம்யூனிகேட் வித் அவர் சர்க்கிள், நம்மளுடைய சுற்றத்தார் கூட கம்யூனிகேஷனில் இருக்கிறது. நாலாவது கம்யூனிகேட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருன்னு தெரியாதவங்க கூட தொடர்பில் இருக்கிறது. ஐந்தாவது கம்யூனிகேட் வித் நேச்சர், இந்த இயற்கையோட தொடர்பில் இருக்கிறது. இந்த 5 வகையான கம்யூனிகேஷன் தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் சுக துக்கங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 நாள் பயிற்சியில் உங்களுக்கு இந்த 5 வகையான கம்யூனிகேஷன் பற்றி சொல்லிவிட்டு அண்டு இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, நம்மளுடைய கண்ட்ரோலை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, ஸோ நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய சுகதுக்கங்களை நம்மளே எப்படி ஓவர்டேக் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லித்தரப்போகிறோம். இந்த 7 நாள் பயிற்சிக்கு தேவை முக்கியமாக உங்களுடைய நேரம், உங்களுக்குன்னு ஒரு புக்கு, ஒரு பென் எடுத்து இந்த பயிற்சியில் என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 7வது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. அண்டு வெல்கம். நான் பழனிக்குமார், மிஸ்டர் ஃபோக்கஸ், எமோஷ்னல் அண்ட் இன்டெலிஜென்ட் கோச். வாங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஆசையாக வாழ்ந்து ஜெயிக்கலாம். நான் பழனிக்குமார், மிஸ்டர் ஃபோக்கஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் கோச். வாங்க, உங்கள் வாழ்க்கையை ஆசையாக வாழ்ந்து ஜெயிக்கலாம். நன்றி.